My dear friends, my dear masters, my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய பகவத்கீதா சத்சங்கத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்ன போதிக்கிறார் என்றால், மேல உலகங்கள் இருக்கும் கடவுள்மார்கள், கீழே பௌதீக உலகமான மனித உலகங்கள் இருக்கும் மக்களுக்கு எந்த விதமான நன்மை எப்படி செய்கிறார் என்ற விஷயத்தை போதிக்கிறார். பகவத்கீதா 3வது அத்தியாயம் கர்மயோகம் 12வது ஸ்லோகம். இஷ்டான் போகான் ஹிவோ தேவா தாஸ்யந்தே யக்ஞபாவிதாஹ தைர்தத்தான பிரதாயைப்யோ யோ புங்க்தேஸ்தேன ஏவ சஹ. இஷ்டான் போகான் ஹிவோ தேவா தாஸ்யந்தே யக்ஞபாவிதாஹ தைர்தத்தான பிரதாயைப்யோ யோ புங்க்தேஸ்தேன ஏவ சஹ. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா மனிதர்களுக்கு தேவையான போகங்களும் பாக்கியங்களும் மேல உலகங்களில் இருக்கும் கடவுள்மார்கள் எந்த விதமாக நமக்கு பிரசாதத்தை போல் கொடுக்கிறார் என்ற விஷயம் நமக்கு போதிக்கிறார். யக்ஞங்களின் மூலம் தேவ உலகத்தில் இருக்கும் தேவர்களும் மற்றும் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்களும் மகிழ்ச்சி அடைவார். யக்ஞங்களின் மூலம் மகிழ்ச்சி அடைந்த கடவுள்மார்கள் எல்லாரும் நமக்கு தேவையான அனைத்து போகங்களும் பிரசாதங்களும் நமக்கு கொடுப்பார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எதற்காக கொடுப்பார் என்றால், மகிழ்ச்சி எங்கே இருக்குமோ அந்த இடத்தில் ஆற்றல் அதிகமாக இருக்கும், முன்னேற்றம் அதிகமாக இருக்கும், ஆன்ம வளர்ச்சி என்பது அதிகமாக இருக்கும். அதற்காக யக்ஞங்கள் எங்கெங்கெல்லாமே நடைபெறது உள்ளதோ அந்த இடத்தில் அந்த தேவ உலகத்தில் இருக்கும் தேவர்கள் மகிழ்ச்சி அடைவார். எதற்காக மகிழ்ச்சி அடைவார் என்றால், அங்கே உலக நன்மை என்பது நடக்கும். அதற்காக அவர் எல்லோரும் மகிழ்ச்சி என்பது அடைவார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையமாக சொல்லணும் என்றால், நமக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே கிடையாது, அளவுக்கு மீறி நமக்கு உதவி செய்வதற்காக அனைத்து கடவுள்மார்களும் ரெடியா இருப்பார். எப்பவுமே ரெடியா இருப்பார். ஆனா நாமே யக்ஞ யாகங்கள் எதுவுமே செய்யவில்லை, செய்ய மாட்டோம். அதற்காகவே இந்த உலக நன்மைக்காக யக்ஞமும் யாகமும் நாம் செய்தால் அதன் மூலமா நமக்கு தேவையான அனைத்து போகங்களும் பெற முடியும். இந்த விதமாக கடவுள் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு பரிசாக, பிரசாதமாகட்டும், ஆற்றலாகட்டும், போகங்களாகட்டும் நாம பெற்றால் அதை நாம மட்டுமே சாப்பிடணுமா, நாம மட்டுமே அனுபவிக்கணுமா? இல்லை மாஸ்டர்ஸ், உலக நன்மைக்காக நம்ம மூலமா கொடுக்கப்படுகிறது. அதற்காக இந்த உலக நன்மைக்காக யாருக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம மூலமா கொடுக்க முடியணும், நாம கொடுக்கணும். அதுதான் தர்மம். இந்த விதமாக செய்யவில்லை என்றால், அதாவது நம்ம சுய நலனுக்காக மட்டுமே யக்ஞ யாகத்திலிருந்து வந்த அந்த பிரசாதம், ஆற்றலும், போகங்களும் நாமே பெற்றால், நாமே ஸ்வாகா பண்றால், அவர் ஒரு திருடன் போல் என்ற கூறியுள்ளார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்மீக சக்திகளாகட்டும், ஆன்மீக நன்மைகளாகட்டும், ஆன்மீக பரிசுகளாகட்டும், ஆன்மீக சித்திகளாகட்டும் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைத்தது என்றால் அதை இந்த உலக நன்மைக்காக பயன்படுத்து யாரெல்லாம் நம்ம நிலைக்கும் கீழ் நிலையில இருப்பார்களோ அந்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் நாம உதவி என்பது செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய தர்மம். அந்த விதமாக செய்யும் போது கடவுள் மிக்க மகிழ்ச்சி அடைந்து இன்னும் இன்னும் நமக்கு தேவையானது கொடுப்பார்கள். நமக்கு தேவையானது என்றால் என்ன? இந்த உலகத்திற்கு தேவையானது என்பது அர்த்தம்.
அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது இந்த உலக நன்மை என்பது நடக்கணும் என்றால் அது யக்னங்களின் மூலம் மட்டுமே சாத்தியம். இதுதான் படைப்பின் தர்மம், இதுதான் யக்ன சூத்திரம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சுய நலனுக்கு மட்டுமே கிடையாது, உலக நன்மைக்காகவும் நம்முடைய வாழ்க்கையை வாழணும் என்ற பொருள் இந்த ஸ்லோகத்தில் உள்ளது. ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அதுதான் இந்த ஸ்லோகத்தின் மூலம் நாம் அனைவருக்கும் போதிக்கிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம எந்த செயல் செய்தாலும் அதன் மூலமா ஏதாவது நமக்கு நன்மை கிடைத்தது அப்படின்னா அந்த நன்மை மூலமா இந்த உலகத்திற்கு நாம் ஏதாவது செய்யணும் என்ற ஒரு எண்ணம் எப்பவுமே ஓடணும். அப்போதான் நம்முடைய ஆன்ம வளர்ச்சி என்பது நடக்கும். இல்லை என்றால் நாம சுய நலனுக்காக மட்டுமே வாழ்க்கை வாழ்ந்தால் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. எந்த விதமான முன்னேற்றமும் என்றால் ஆன்மீக முன்னேற்றமும் ஆன்ம முன்னேற்றமும் எதுவுமே இருக்காது. நம்முடைய ஆன்ம முன்னேற்றம் என்பது இல்லை என்றால் உலக நன்மை என்பது நடக்காது. அதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக தினமும் தியானம் செய்வோம், தினமும் சத்சங்கத்தில் இணைவோம், புத்தகங்களை வாசிப்போம். இந்த விதமான ஆழமான சத்தியங்கள் உணர்ந்தால் நம்முடைய ஆன்ம மாற்றங்கள் என்பது நடக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.